ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி ஃபுட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரெட் அல்வா ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப குயிக்காக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுவும் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே செய்யலாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 8 பிரெட்டு கிட்ட எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பிரெட் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம இந்த கார்னர் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அது இருந்துச்சுன்னா கொஞ்சம் கசப்பு தன்மையும் கிடைக்கும். அது கொஞ்சம் சீக்கிரமாக இதில் கரிஞ்சு போயிடும். அதனால் அதில் டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் நம்ம அதை எடுத்துகிட்டு பண்ணும்போது நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாவே கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் அளவுக்கு நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடராக பண்ணிடாதீங்க. ஓரளவு மீடியமாக நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு அரைச்சா மட்டும் போதும். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பிரெட் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடலாம். தீயக்கூடாது. தீயறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது தீயாமல் நமக்கு கிடைக்கும். இது நீங்கள் ஆயில் வச்சு நீங்கள் நல்லா டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுக்கலாம். ஆனால் பிரெட்டு வந்து நிறைய ஆயிலை உறிஞ்சிடுறதுனால டேஸ்ட் வந்து நமக்கு மாறி போயிடும். அதனால் இப்படி ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கனாலே போதும். இதுவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பிரெட் ஓரளவு வறுபட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரெட் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போயே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுடுங்க. இல்லைனா அந்த கடாயோட ஹீட்டுக்கு நம்மளோட பிரெட் வந்து தீஞ்சு போயிடும். இப்போது ஒரு பேனில் நான் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். இப்போது நெய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. இதில் நான் 20 முந்திரி கிட்ட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் சர்க்கரை கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் 3/4 கப்பு கூட எடுத்துக்கோங்க. ஆனால் 1 கப் அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது சர்க்கரை எடுத்த கப்லேயே நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த தண்ணி வந்து கொதித்து வந்தால் மட்டும் போதும். இந்த ஒரு கம்பி பதம் அந்த அளவுக்கு வரணுன்ற அவசியம் கிடையாது. இது நல்லா கொதித்து சர்க்கரை கரைஞ்சி வரணும். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த பிரெட்டை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இது கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் அந்த சர்க்கரை பாகு பிரெட்டில் நல்லா இறங்கும். அது வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கலாம். இப்போது நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம பிரெட் வந்து ஆயிலில் ரோஸ்ட் பண்ணல. அதனால் நம்ம இதில் ஆயிலே ஆட் பண்ணாதனால நம்ம வந்து நெய் ஆட் பண்ணால் தான் நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். அதனால் நெய் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா கடாயில் படாமல் நல்லா சுருண்டு சுருண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நான் 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பால் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ஹார்ட் ஆகாமல் இருக்கும். அதனால் நம்ம பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் அல்வா பதத்துக்கு இது நல்லா சாஃப்டாக கெட்டியாக வரும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக வந்திருக்கு. தவாவில் ஒட்டாமையும் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ரொம்ப டேஸ்டியான பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப குயிக் அண்ட் சிம்பிளாக இது ஒரு 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் பண்ணிடலாம். இது நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.